வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறோம். அது என்னென்னு சொன்னால், நாங்கள் எல்லாரும் தொலை போகல சூரா ஃபாத்தியா ஓதுறோம். எப்பயாவது யோசிக்கிறோமா நாங்கள் சூரா ஃபாத்தியா ஓதக்கோல இது அர்த்தம் என்னேன்ட்டு? உண்மையை சொல்ல போனால் சூரா ஃபாத்தியான்றது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களோட பேசுகிறான், நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட பேசுகிறோம். நாங்கள் எத்தனை பேருக்கு தோண்டிக்குது இது அர்த்தம் என்னமோ தெரியாது, எத்தனை பேருக்கு தோண்டிக்குது? ஸோ அப்படி உங்களுக்கு தோணிக்குதுண்டா அது நீங்கள் சரியான இடத்துல இருக்கிறீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இது எனக்கும் வந்த ஒரு விஷயம்தான். இப்போ இல்லை, வருஷ கணக்கு முந்தி நான் முந்தி தொலை போகலை இதே தலையில் கொண்டு ஒவ்வொரு நேரமும் தொலை போகலையும் ஒவ்வொரு நேரமும் குர்ஆன் ஓத போகலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு என்ன மெசேஜ் தரான், இதில் என்ன சொல்கிறான் என்றது தலையில் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற மிஸ்கன்செப்ஷன் ஒன்று தான், ஒரு தவறான புரிதல் தான். என்னென்னு சொன்னால், ஆளுங்களுக்கு மட்டும்தான் குர்ஆனை விளங்கியலும், எங்களுக்கு குர்ஆனை விளங்கலா, எங்களுக்கு தொலைக்கொலை இதை விளங்கி ஓதையலா என்றது தவறான ஒரு எண்ணம். அவங்க மட்டும்தான் குர்ஆனை பார்க்கணும் என்ற ஒரு மிஸ்கன்செப்ஷனும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்குது. அப்போ அதை சுற்றி நாங்கள் யாருமே அதை விளங்குறதுக்கு முயற்சி செய்கிறதும் இல்லை. ஸோ அப்படி இருக்க போகல கொஞ்சம் காலம் என் வாழ்க்கை அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷத்துக்கு போகிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உதவி கொண்டு இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எத்தனையோ சேனல்கள் வந்திக்குது. அதில் ஒரு சேனல் தான் பைனா என்ற ஒரு சேனல். அதில் கொஞ்சம் போய் படித்தேன். அதை படிக்கிற நேரம் விளங்கிச்சு இது குர்ஆனை படிக்கிறது சரியான லேசி. நாங்கள் முந்தி நினச்சி கொண்டிருந்தோம் ஒரு 8-10 வருஷம் போய்த்து மதரசாலேருந்து படித்தா தான் எங்களுக்கு அரபி படிக்கலும் அப்படி நினச்சி கொண்டு நிறைய பேர் இருக்கிறீங்க. அது சொல்லி தான் நாங்கள் குர்ஆனை படிக்க முயற்சி செய்கிறது, அர்த்தத்தை பார்க்க முயற்சி செய்கிறது சரி இல்லை. ஆனால் அதை படித்த பிறகு விளங்கிச்சு இல்லை, இது அரபி படிக்கிறது சரியான லேசி, அவ்வளோ கஷ்டம் இல்லை, இது வேண்டிய ஒருத்தருக்கு படிக்கலும் என்ன எங்களுக்கு ஒரு முயற்சி ஒன்று தேவை, இன்னொரு முயற்சி தேவை, அவ்வளோதான் என்ற விஷயம் விளங்கிச்சு. அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் ஆகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உதவி கொண்டு இன்றைக்கு குர்ஆனை ஓத போகல மிச்சம் தூரத்துக்கு விளங்கி ஓதக்கூடிய பாக்கியம் வந்திக்குது. அதில் இருக்கிற இன்பம் மிகுதே உலகத்தில் அடித்து சொல்கிறேன், குர்ஆனை விளங்கி ஓதுகிற இன்பம் மிகுதே உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அப்போ அது எப்படி செய்கிறேன், அது படித்தது பிறகு யோசிச்சு நடை இது எல்லாருமே விளங்கணுமே, இந்த விஷயத்தை எல்லாருக்கும் போகணுமே. ஏன்னா நான் படித்தது முழுக்க இங்கிலீஷ் இருக்குது. அப்போ நானும் எங்களோட மௌலவியும் சேர்ந்து இது முழு இங்கிலீஷ் சிலபஸை நாங்கள் தமிழுக்கு மாற்றி அதை ஃபுல்லாகவே ஒரு சிலபஸாகவே நாங்கள் செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் யோசிச்சோம், சரி ஓகே அது முழு சிலபஸும் மிகுது 20 அவர் தான் முழு சிலபஸும் யாருக்கு டைம் மிகுதோ அது போய் படிக்கணும். ஆனால் அதுக்கு முந்தி நாங்கள் பார்த்தோம் எல்லாருக்கும் அரபி ஃபுல்லாகவே அது சிலபஸ் படிக்கிறது அளவுக்கு டைம் இருக்காது. அதுக்கப்புறம் நாங்கள் யோசித்தோம், அப்போ எப்படி மக்களுக்கு விளங்குற மாதிரி இதை கொண்டு போய் சேர்க்குறது. அதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மெத்தட் தான் ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து நாங்கள் அந்த அர்த்தத்தை பார்க்குறோம். உதாரணத்துக்கு சூரா ஃபாத்தியால இருக்கிற எத்தனை வார்த்தைகள் அல்ஹம்து என்ற என்ன அர்த்தம், லில்லாஹி என்ற எத்தனை வார்த்தை, அதில் என்னென்ன அர்த்தம் இருக்குது, அப்படி ஒவ்வொரு வார்த்தையாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொன்னால், நாங்கள் ஒரு சும்மா டிரான்ஸ்லேஷன் மட்டும் பார்த்தா எங்களுக்கு ஐடியா ஒன்று வரும், இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்த்தா அதே வார்த்தை அல்ஹம்து அர்த்தத்தை நீங்கள் சரியாக விளங்கினீங்கன்னு சொன்னால் அல்ஹம்து குர்ஆனில் எங்கெங்கெல்லாம் வருதோ உங்களுக்கு ஐடியா ஒன்று வரும், இதாக தான் இதில் அர்த்தமாக இருக்கும். அப்போ லில்லாஹி என்றதுல லீ என்றது ஒரு வார்த்தை, அது லீக்கு அர்த்தம் விளங்கிச்சுன்னா லீ குர்ஆனில் எத்தனையோ தடவை வருது. அப்போ அது அத்தனை நேரமும் அப்போ இதுதான் இது அர்த்தமாയിരിக்கும். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், சூரா ஃபாத்தியாவை மட்டும் விளங்கினாலும் சூரா ஃபாத்தியாவில் வார்த்தைகள் எத்தனையோ இடத்துல வருது, அது ஒவ்வொரு இடத்துல வார நேரம் உங்களுக்கு ஐடியா ஒன்று வரும். அப்போ இதுதான் இதில் இதமாக அர்த்தம் பண்ணி தான் இது இருக்கும். உங்களோட சீரியஸை பார்த்தா விளங்கும். ஸோ அதுதான் எங்கள் நோக்கம். ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் விளங்குது. ஏன்னா குர்ஆனில் நிறைய வார்த்தை இல்லை, குர்ஆனில் கிட்டத்தட்ட 70,000க்கு மேலே வார்த்தை இருந்ததுக்கு அதில் ரூட் லெட்டர்ஸ் என்ன இருக்குது, அதில் நாங்கள் பிரிச்சு எடுத்தோம் என்றால் 1600 கிடக்கிற வார்த்தை தான் அது ரூட் லெட்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ அதே நாங்கள் கொஞ்சம் பிரிச்சு எடுத்தோம் என்று சொன்னால் இதை கிட்டத்தட்ட 100 ரூட் லெட்டர்ஸ் எடுத்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 60% ரிப்பீட் ஆகுது. 500 ரூட் லெட்டர்ஸ் கிட்டத்தட்ட 90% ரிப்பீட் ஆகுது. நிறைய வார்த்தைகள் நிறைய டைம் ரிப்பீட் ஆகுது. இதை கணக்கு நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அவங்க சொல்லிப்பாங்க இப்படி என்று சொல்லி நிறைய சேனல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஹர்ஃப் என்ற ஹர்ஃப்கள் இருக்குது, அது எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த ஒவ்வொரு விஷயம் நிறைய ரிப்பீட் ஆகுது சொல்லி நாங்கள் இந்த வார்த்தைகள் அர்த்தத்தை பார்த்தோம் என்றால் எங்களுக்கு சரியான லேசி இது குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படி லேசாக வச்சுக்கிறேன் முயற்சி தான் தேவை. ஸோ அதை சுற்றி நாங்கள் இப்போ ஒரு சீரியஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் என்னது சூரா ஃபாத்தியாலேருந்து ஸ்டார்ட் ஆகி முழு குர்ஆனுக்கும் பண்ணி கொண்டு போகிறோம். அது முழு குர்ஆன்டையும் ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தத்தை நாங்கள் விளங்குறது இன்ஷா அல்லாஹ். அப்போ எங்களை கிட்டத்தட்ட 7 வீடியோஸ் நாங்கள் பண்ணிக்கிறோம். அந்த 7 வீடியோவில் நாங்கள் என்ன செய்யறது இன்ஷா அல்லாஹ் அதில் ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் என்னது விளங்கி ஓதுறது. அப்போ ஒரு தரக்க பார்த்தோன்னே விளங்கணும், சிலவங்களுக்கு 2 தரக்க பார்க்கணும், வீடியோ தெரியாது 3 தரக்க பார்க்கணும், சிலவங்க 5 தரக்க 10 தரக்க அப்படி உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க, ஐடி ஸ்பீடை கூட்டி பாருங்க. அப்படி பார்க்கல மாஷா அல்லாஹ் உங்களுக்கு அதில் ஒவ்வொரு வார்த்தையை விளங்கி ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் தக்பீர் கட்டி தொலை போகல உங்களுக்கு அது தொழுவையில் அப்புறம் உங்களுக்கே விளங்கும், உங்களுக்கு அர்த்தம் விளங்கி ஓதுற மாதிரி உங்களுக்கு விளங்கும் இன்ஷா அல்லாஹ். அதில் இன்பம் மிகுதே உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஸோ இன்ஷா அல்லாஹ் அதை நோக்கத்தில் தான் இது செஞ்சுக்குது. சூரா ஃபாத்தியாக்கு நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம், சூரா முல்க் தபாரக்கல்லதி அதுக்கும் கிரியேட் பண்ணிட்டோம். மேபி நீங்கள் இந்த யாசின் நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி பாதி போய்த்து கொண்டிருக்குது. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் நாங்கள் மேபி நிறைய சூறாக்கள் அதை வேர்ட் பை வேர்ட் அர்த்தம் முடிச்சிப்போம். ஸோ எந்த ரெக்கமெண்டேஷன் என்னன்னு சொன்னால் அந்த எல்லா வீடியோவும் என்ன செய்யுங்க, நீங்கள் வேர்ட் பை வேர்ட் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தரக்க 2 தரக்க பாருங்கள். உங்களுக்கு ஏழ்மெண்ட்டாக ஒரு தாளில் ஒரு நிறைய தரக்க ரிப்பீட் ஆகிற வேர்ட்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆன் ஓத தொலை போகல உங்களுக்கு இது எல்லாமே விளங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட பேசுகிற மாதிரி தொழக்கூடிய குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதை வேலை தனியாக செய்கிறது இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் படிக்கிறது ஒரு உம்மத்துக்கும் எத்தி வைக்கிறது அது பெரிய பாக்கியம். குர்ஆனை எத்தி வைக்கிறது அதை விட சிறந்தாமல் கிட்டத்தட்ட ஹதீஸ் கருத்துப்பட வந்திக்கிட்டு உங்கள் சிறந்தவர் குர்ஆனை படித்து அதை படித்து கொடுக்குறோம் இந்த கருத்துப்பட. ஸோ இன்ஷா அல்லாஹ் நாங்களும் படிக்கிறது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது. இதை நீங்கள் நீங்களும் படித்து கொடுக்குறது. அதே போல் இந்த ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி எதனாலும் குர்ஆன் ஓதுறாங்க, அந்த அர்த்தத்தை விளங்காம ஓதுறாங்க, அவங்களுக்கும் ஆசைக்கும் படிக்கிறதுக்கு அவங்களுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணுற இந்த மிஸ்கன்செப்ஷன் இல்லை. நாங்கள் 8 வருஷம் 10 வருஷம் மதரசால போய் படித்தா தான் குர்ஆனை விளங்கலும், இல்லாட்டி குர்ஆனை விளங்கல என்ற ஒரு மிஸ்கன்செப்ஷனை நாங்கள் உலகத்துலேருந்து இல்லாமக்கணும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு குர்ஆனையும் ஹுதன் லின்னாஸ் முழு உம்மத்துக்கும்
எல்லா மனிதர்களுக்கும் தான் நேரான வழியாக இந்த ஹிதாயத்தாக அனுப்பிக்கிறான். அது சொல்லி இன்ஷா அல்லாஹ் இது குர்ஆன் எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரும் விளங்கணும். நாங்கள் தனி அர்த்தம் கொடுக்கறது இல்லை, நாங்கள் படிக்கிறது, எங்களுக்கு அதில் விளக்கங்கள், எங்களுக்கு ஃபர்தர் விளக்கங்கள் எங்களுக்கு தெரியாடி நாங்கள் அந்த நேரத்தில் ஆளுங்கள் கிட்ட கேட்குறது. ஸோ அது ஒரு முறையாண்டிகள் படிக்கிறதுக்கு அது எல்லாமே எங்கள் சேனலில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஐசோ டீம், வெல்கம் டு த சேனல். இது உங்களுக்கு நல்ல ஒரு ஜேர்னியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எங்களோட வந்து சேர்ந்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் இருக்கும். எங்களோட கண்டாக்ட் நம்பர்ஸ் ஒதுக்க போட்டிக்குது. உங்களோட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் எங்களுக்கு தாங்க. நீங்கள் எங்களுக்கு இப்படி செஞ்சால் நல்ல அது அட்வைஸ் தாங்க இன்ஷா அல்லாஹ். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இது குர்ஆனை விளங்க ட்ரை பண்ணுவோம், விளங்கி அதை படி அமல் செஞ்சு உங்களுக்கு உம்மத்துக்கும் இதை எத்தி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தரணும். தொழுகிற நேரத்தில் குர்ஆனை விளங்கி அதை குர்ஆனை ஓதுற நேரத்தில் குர்ஆனை விளங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட நெருக்கமாக ஓதுற மாதிரி தொழுகிற மாதிரி தொழக்கூடிய பாக்கியம் தரணும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களோ, அவங்க தொழுவையில் அவங்களுக்கு கண்குளிர்ச்சி இருக்குதுண்டு, அந்த அதே கண்குளிர்ச்சியோட தொழக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு ஒரு உம்மத்துக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.